பிரைஸ் லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக வந்து கர்த்தர் நம்மளை அலங்கரிப்பார் அப்படின்ட்டு எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை அலங்கரிக்கிறார் அப்படின்ற காரியத்தை குறித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம். ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிற எல்லாரும், ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற ஒரு காரியம் எழுப்புதல். நான் என்னோட ஃபஸ்ட்டு 2 வீடியோ வந்து எழுப்புதலை குறித்து தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எழுப்புதலில் தேவன் வந்து எழுப்புதல் தரணும் அப்படின்னா நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தான், ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எழுப்புதலுக்காக காத்திருக்கீங்க, எழுப்புதலில் தேவனுடைய காரியம் எழுப்புதலில் உங்களுக்கு பங்கு இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க. இதில் எழுப்புதலுக்கான காரியங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த காரியங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அதாவது நாம் ஆண்டவரோட கேரிங்கில் இருக்கிறோமா இல்லை ஆண்டவர் கூட ஷேரிங்கில் இருக்கிறோமா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன். நாம் ஆண்டவரோட கேரிங்கில் இருக்கிறோமா இல்லை ஆண்டவரோட ஷேரிங்கில் இருக்கோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எழுப்புதல நம்ம தேசம் பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த ஷேரிங் அப்படின்ற ஒரு மனநிலையிலிருந்து கேரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னு ஆண்டவர் வந்து ஆசைப்படுறாரு. இந்த சத்தியம் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு சத்தியத்தை அனுப்புகிறாருன்னா அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கான பலனையும் அவர் தருகிறவராக இருக்கிறாரு. அந்த பலனையும் கொடுத்து அதை அப்ளை பண்ணி அதுக்கான பிளெஸ்ஸிங்கையும் கொடுக்குறவர் தான் நம்முடைய தேவன். அதனால் கேட்க கடினமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு போனவர்களை போல் நம்ம போயிடக்கூடாது. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் அதற்கான கிருபையை கொடுத்து அந்த சத்தியத்தை நீங்கள் அப்ளை பண்ண வச்சு அதுக்கான பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் வந்து விரும்பாத ஒரு காரியம் வந்து இந்த ஷேரிங். ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆண்டவர் பாதிக்கப்படுறார். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆண்டவர் ஆண்டவரை மனதளவில் பாதிக்கிற ஒரு காரியம் தான் இந்த ஷேரிங். அதை வந்து ஆண்டவர் விரும்புறதே இல்லை. தம்முடைய பிள்ளைகள் நடுவில் வந்து அவர் உலாவணும்னு நினைக்கிறார். அவர் வந்து தம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணி வாழணுன்றதை வந்து விரும்பாத ஒரு தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு பூமிக்கு எந்த உறவுமே ஷேரிங்கை விரும்பாது. எந்த உறவுமே ஷேரிங் அப்படின்னு வந்தாவே உறவுகளுக்குள்ள அது பிரச்சனையை உண்டாக்கும். உங்களுக்கு அது நல்லா புரியும். ஆண்டவர் வந்து நம்மோட உறவில் இருக்க விரும்புகிற தேவன். அவர் நம்முடைய பரம தகப்பன். இந்த பூமியில் வந்து ஆண்டவர் எப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் இதை ஒரு தடவை காட்டும் பொழுதே என் இருதயம் ரொம்ப உடைக்கப்பட்டுச்சு இந்த விஷயத்தினால. ஆண்டவர் வந்து இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தகப்பனை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி விடுறதில்ல, வீட்டுக்குள்ளே வைத்து தனி அறையில் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஃபுல்லாகவே ரிஜெக்டடு. ஆண்டவரை அறியாத ஜனங்களோட வாழ்க்கையில் அவருக்கு எந்தவித இதுவுமே இல்லை, பங்குமே இல்லை. அப்படி தான் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அவரோட சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் வந்து அவரை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாலும் வைத்திருந்தாலுமே நம்முடைய பரம தகப்பனாகி அவரை வந்து நம்ம வந்து ஒரு ரூமை கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் வைத்திருக்கிறோம். இது வந்து ஆண்டவரை ரொம்ப பாதிக்கிற ஒரு காரியம். அதனால அதுதான் ஷேரிங் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படிப்பட்ட ஷேரிங்கை வந்து ஆண்டவர் வந்து விரும்புறதில்லை. ஆண்டவர் பாதிக்கப்படுகிறார். நமக்கு வந்து எழுப்புதலுக்கு பேர் போன ஒரு இன்சிடெண்ட், ஒரு பைபிளில் எழுப்புதல் நடந்த ஒரு இடம், எழுப்புதல் வெடித்த ஒரு காரியம் வந்து
எலியாவோட நாட்கள்ல நடந்த ஒரு எழுப்புதல், எலியாவின் எழுப்புதல், எலியாவோட எழுப்புதல் பத்தி, அந்த எழுப்புதல் வெடிக்கிறதுக்கான அந்த முக்கியமான ஒரு காரணமே எங்க அவங்க ஷேரிங் மைண்ட் செட்டோட இருந்தாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை மனம் திரும்புதல கொடுத்து அங்க எழுப்புதல ஆண்டவர் உண்டாக்குறார். அதாவது ஒரே அந்த ஒன் மைண்ட் கர்த்தரே தெய்வம்ன்ற இடத்துக்கு வர வைக்கிறார். அந்த இடத்துல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த இடத்துல வசனம் சொல்லியிருக்கு. 1 ராஜாக்கள் 18:21 எலியா போய் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவால குந்தி குந்தி நடப்பீங்க. அதாவது எலியா வந்து ஜனங்களை சொல்ல, நீங்க ஆண்டவரை விட்டுட்டீங்கப்பா, நீங்க விட்டுட்டு விலகி போயிட்டீங்கப்பா, இப்படி எலியா வந்து சொல்லல. உங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரு, ஆனா நீங்க ஆண்டவரோட ஷேரிங்ல இருக்கீங்க. உங்களுக்கு பாகாலும் தேவை, ஆண்டவரும் தேவை. அப்ப நீங்க ஆண்டவரோட ஷேரிங்ல இருக்கீங்க. இதனால ஆண்டவர் பாதிக்கப்பட்டு இருக்காரு. இந்த பாதிப்பு உணர்ந்து செயல்பட்டவர் தான் எலியா. ஸோ இப்போ ஒரு குடும்பத்துல தகப்பன் வந்து அவமதிக்கப்படுகிறார் அப்படின்னா அந்த தகப்பனை நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து அது ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். தேவன் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுடைய உலகத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனீசியா டிஸ்கம்ஃபர்ட்டா பாதிக்கப்பட்டவரா இருக்கும் பொழுது நம்ம எப்படி அதை வந்து லைட்டா எடுத்துட்டு போக முடியும்? உண்மையா தேவனோடு நெருங்குகிற அவரை நேசிக்கிறவங்களுக்கு இது பாதிப்பை உண்டாக்கும். என் தகப்பன் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார், என் குடும்பத்துல என் தகப்பனுக்குரிய மரியாதை சரியா செலுத்தப்படலை அப்படின்னும் பொழுது அது நம்மளை பாதிக்கணும். அவங்கதான் எழுப்புதலுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், எழுப்புதல் வீரர்கள். இப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ள வரணும். அப்ப எலியாவுக்கு பாரம், எலியாவுக்கு கஷ்டம். என்னுடைய தேவன் இருக்க வேண்டிய இடம் வந்து இஸ்ரவேலின் நடுவுல வாசம் பண்ணணும். ஆனா இஸ்ரவேலின் நடுவுல அவர் வாசம் பண்ண முடியல. இன்னைக்கு இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள முழுசா கேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை ஆட்கொண்ட பிதா, நான் முழுசா உன்னை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து பிரித்தெடுக்கிறார், தத்தெடுக்கிறார், அவர்களை வந்து பிள்ளைகளா எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த கேரிங்ல இருக்க விரும்பல, அவங்க ஷேரிங்கை தான் விரும்பினாங்க. ஆண்டவரோட கூட ஷேரிங்ல இருக்கணும்னு தான் அவங்க நினைச்சாங்க. அது ஆண்டவரை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ இந்த முரண்பாடை நீக்கும்படி தான் எலியா அந்த இடத்துல எழுப்புதலை உண்டாக்கும்படி வந்து நிற்கிறார். எலியா நின்று எழுப்புதலை கொடுக்கிறார். அதை குறித்து தான் நான் ஒரு சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷேரிங் அப்படின்றத நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்காக பைபிள்லேருந்து ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து ஆவியானவர் எனக்கு காண்பிக்கும் போது என் இருதயம் ரொம்ப உடைக்கப்பட்டுச்சு. நம்மளுடைய காரியத்தை பைபிளில் எப்படி ஆவியானவர் உணர்த்துறான்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, எஸ்தரோட நாட்கள்ல வந்து தேசத்துல காரியம் மாறுதலாய் முடிஞ்சு எங்க பிசாசோட கை ஓங்கி இருந்துச்சோ அங்க தேவனுடைய ஆளுகை வருது, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருது. ஆனா இந்த மகிழ்ச்சி வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், ஒரு மனமாற்றம், ஷேரிங்ன்ற நிலைமையிலேருந்து கேரிங்ன்ற நிலைமைக்கு மாற்றப்பட்ட ஒரு காரியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை வாசிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். கண்டிப்பாக கவனிங்க, கவனத்தை சிதற விடாமல் கொஞ்சம் கவனிங்க, ஜபத்தோட கவனிங்க. நிச்சயம் அந்த மனமாற்றம் நமக்குள்ளே வரணும், நம்ம வாஞ்சிக்கணும். எஸ்தர் 4வது சாப்டரில் ராஜாவோட ஆமான் போய் சொல்லி ராஜா வந்து உத்தரவு போடுறாரு, யூதர்கள் எல்லாரையும் அழிக்கணுன்ற உத்தரவு வந்துருச்சு. அங்க வந்து கலகமும் துக்கமும் மகா கொடிய வேதனையும் உண்டாயிருக்கு. 3வது வசனத்துல சொல்லி இருக்கு. புலம்பல், உபவாசம் எல்லாம். அங்க வந்து எஸ்தரை வளர்த்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் வந்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எஸ்தர் எங்க இருக்கிறார்? ராஜா அரண்மனையில இருக்கிறார். ராஜா அரண்மனையில எல்லா வசதிகளோட அவ இருக்கிறா. ஆனா இந்த பக்கம் அவளை வளர்த்த தகப்பன் ஒரு பாதிப்புல, ஒரு துக்கத்துல இருக்கிறாரு. அந்த துக்கத்தை எஸ்தர் பார்த்த உடனே அவ வந்து 4வது வசனத்துல சொல்லியிருக்கு, அவளுக்கு இதெல்லாம் வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு,
தன்னை வளர்த்தவர். என்னதான் நான் வந்து ராணி ஆயிட்டாலும் என்னை வளர்த்த என்னுடைய தகப்பன் வந்து துக்கப்படும் பொழுது நான் எப்படி அந்த துக்கத்தினால பாதிக்கப்படாமல் இருக்க முடியும்? இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நாம் என்ன பண்ணிடுறோம்னா திருப்தி ஆயிட்டு போயிடுறோம். தேவனுடைய பாரம் நம்மளை பாதிக்குதா? தேவனுடைய பாரம் பாதிக்காத நபர்கள் தேவனோட உறவுல ஆழமா இல்லை. ஒருவர் தேவனோட உறவுல இருக்கிறாங்கன்னா அவருடைய பாரம் நம்மளை பாதிக்கணும். ஸோ இந்த இடத்துல அதான் நடக்குது. இந்த ராஜாத்தி வந்து அந்த அந்த மொர்தெகாயோட துக்கத்தினால பாதிக்கப்பட்டு அவ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றா? இல்ல, தேவனுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது, ஆத்தும பாரம் எனக்கு இருக்கு, தேவன் இந்த ஆத்துமாக்களை குறிச்சு இருக்கிற பாரத்தை என்னோட ஷேர் பண்ணி இருக்காரு, நான் பாரப்படுறேன் அப்படின்னு நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கலாம் எஸ்தரை போல. ஆனா இங்க பாருங்க, இந்த பாரத்தை உணர்ந்த உடனே அவன் என்ன பண்றான்? 4வது வசனத்துல மொர்தெகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து விற்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள், அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் வந்து இந்த சத்தியம் வந்து அநேகருக்கு இது கேட்க கூட விருப்பம் இருக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க விருப்பத்தோட வாஞ்சியோட இதை கேட்பீங்க. இதுல சொல்லி இருக்கு, ஆண்டவருடைய பாரம், அந்த மொர்தெகாயோட பாரம் எஸ்தர் உணர்ந்த உடனே அவ அதுக்கு ஒரு மாற்று விஷயத்த செய்யறான். இன்னைக்கு ஆண்டவரோட பாரத்தை நம்ம உணர்ந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒண்ணு அதற்காக செய்யணும்ட்டு நம்ம முயற்சி எடுக்கிறோம். இவ என்ன பண்றா? அந்த பாரத்தை மேல் போக்கா சரி பண்ணணும்னு நினைக்கிறான். அவனோட ட்ரெஸ்ஸு அவன் அந்த துக்கத்துக்கு அடையாளமா அவன் என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கானோ அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அனுப்புறான். ஆனா அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு அப்படிதான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம பல வழிகளை மேற்கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுல திருப்தி அடைகிறாரா, பிரியப்படுகிறாரா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். ஜெபிக்கிறோம், நம்ம வந்து துதிக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம உபவாசங்கள் எடுக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம பல காரியங்களை செய்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுல பிரியப்படணும். எப்படி பாருங்க, இப்ப பாகால வந்து அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. எலியாவோட நாட்கள்ல எப்படி கூப்பிடுறாங்க? உரத்த சத்தமா கூப்பிடுறாங்க, தங்கள் சரீரங்களை வருத்தி கொண்டு கூப்பிடுறாங்க. அதுல சொல்லி இருக்கு இந்த விஷயங்கள்லாம். அப்ப அவங்க வந்து அதிக நேரம் பாகாலை வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அவ்வளோ தூரம் பாகாலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சன்னதை சொல்லி, அதாவது அந்த பாடல்களை பாடி கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு மறு உத்தரவும் பிறக்கல. நம்முடைய தேவன் வந்து பதிலளிக்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வந்து உயிரோடு இருக்கிறவர். ஆனா நம்ம செய்கிற முயற்சிகள் வந்து பதில் அளிக்கவில்லை அப்படின்னா அப்ப ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதுன்றதை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அதுலதான் வேதம் சொல்லுது, இவ்வளோ தூரம் அவங்க கூப்பிட்டும் அவங்க வந்து அதுல பலன் அடையலை. இன்னைக்கு நம்ம அநேக ஜபங்களை வந்து அட்டன் பண்றோம், ஜப கூட்டங்கள் நடக்குது, அநேக துதி ஆராதனைகள், அநேக காரியங்கள் நடக்குது. ஆனா எத்தனை விஷயத்தினால ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார், தொடப்படுகிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் ஆண்டவர் தொடப்படலை அப்படின்னா, எலியா வந்து ஒரு ஜபத்தை பண்றாரு. அந்த ஜபத்துல ஒரு ஒரு சாரம், அந்த ஜபத்துக்கே உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இருதயத்தை திருப்பினீர். ஸோ இதுதான் முக்கியம். நம்ம ஜெபிக்க கூடாதா அதிக நேரம், நம்ம பாடல் பாடக்கூடாதா, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க தயவா புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாமே உயிர் நாடியே வந்து இருதயம் தேவன் பக்கம் திருப்பப்படணும். இருதயத்தை திருப்பப்படாமல் செய்கிற எதுவுமே அவருக்கு பிரியமா இருக்க போறதில்லை. எவ்வளவு வேர்வை சிந்தி, நான் சில கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கும். அவ்வளோ முயற்சி எடுத்து அவ்வளோ காரியங்களை செய்வாங்க. ஆனா எல்லாமே வெளியரங்கமான சவுண்ட் எஃபெக்ட்ஸை போட்டு சில ஒரு மீட்டிங்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த போதகர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவி இறங்கணுன்ட்டு மியூசிக்கை கூட்ட சொல்றாரு. அது நான் லிட்ரலாவே அந்த இடத்துல பார்த்தேன். இது எப்படின்னு எனக்கு இந்த முறைமைகள் எப்படி தேவனை பிரியப்படுத்தும்? எப்படி இந்த முறைமைகள்? ஆண்டவர் சைலண்டா இருப்பாரு. ஆண்டவர் எதுலையுமே இதுல வந்து நம்ம ரெஸ்பான்ஸா ஆண்டவர்கிட்ட வந்து பார்க்கவே முடியாது. ஆமோஸ்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. ஆமோஸ் 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு,
இந்த மாதிரி நீ இப்படி பண்ற அந்த பாடல் கூட எனக்கு எப்படி இருக்கா, உன் 23வது வசனம் ஆமோஸ் 5:23, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இருதயத்துல மாற்றல்ல, அழகான பாடல் வரிகள், அழகான இசைகள் எல்லாம் பெருகி இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை இரைச்சலா பாக்குறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இருதயம் பாதிக்கப்படுது. ஏசாயா 1 கூட அதான் சொல்லியிருக்கோம், நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதிகமா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறான்னா, இந்த ஷேரிங் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம அந்த மாதிரி மனநிலையில இருந்தோம்னா நம்மளை முழுசா ஆட்கொள்ற வரைக்கும் நமக்குள்ள அவர் பொறுமையாய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். இதை கேட்கும்போது ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அப்ப நான் எதுவும் செய்யக்கூடாதா, எதுவும் பண்ணக்கூடாதா நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை முழுமையாய் எடுத்துக்கொள்ள, உரிமை எடுக்க விரும்பிதான் இந்த சத்தியங்களை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த இருதயத்தை அவருக்கு முழுமையா கொடுக்கல அப்படின்னா மற்றது எல்லாமே அவருக்கு வேஸ்டா தோணும், இறைச்சலா தோணும். என்ன ஜெபம் பண்றியா பண்ணு, என்ன பாட்டு பாரியா பாடு, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் சைலண்டா தான் இருப்பேன். என்னைக்கு உன் இருதயம் முழுசா எனக்கு அர்ப்பணிக்கப்படுதோ கொடுக்கப்படுதோ அதுலதான் நான் பிரியமா இருப்பேன். இந்த விஷயத்துல ஆண்டவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கலாம், நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவரும் அவரோட பிளெஸிங்ஸை நமக்கு ஷேர் பண்ணுவாரு. ஷேரிங்கை தான் நம்ம பார்க்க முடியும். 100% கேரிங்கை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். 100% கேரிங்ல எல்லா பிளெஸிங்குமே இருக்கு. அந்த பிளெஸிங்ஸ்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. அந்த கேரிங் நமக்கு வரணும்னா 100% தேவனுக்கு நம்ம சரண்டர் பண்ணணும். எஸ்தர் இந்த மாற்று வஸ்திரங்களை அனுப்புற, ஆனா அது தேவனுக்கு பிரியமா இல்ல. அடுத்து எஸ்தர் என்ன பண்றா 2வதுன்னா, ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன முகாந்திரம் என்னன்னா விசாரிச்சுட்டு என்ன பண்றா, மொர்தெகாய்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு 8வது வசனத்துல, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையும் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அகத்தியமாய் ராஜா இப்ப மொர்தெகாய் எஸ்தர் கொடுத்த வஸ்திரத்துல பிரியப்படல. எஸ்தர் கிட்ட இது எனக்கு பிரியம்ல, நீ இதை செய்யணும் தான் நான் விரும்புறேன்ற ஒரு விருப்பத்தை எஸ்தர் கிட்ட கொடுத்து அனுப்புறார். ஆத்தாகு கையில தன்னுடைய விருப்பத்தை கொடுத்து அனுப்புறார். அநேக நேரம் நம்மளோட ஆண்டவர் வேத வசனங்கள்ல இடைப்படுறாரு. நீ பண்றதெல்லாம் ஓகே, ஆனா நான் விரும்புற காரியம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லி அனுப்பும் பொழுது மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே இப்போ ஒரு ரீசனை சொல்றா எஸ்தர். ஃபர்ஸ்ட் அந்த பேர்டனை நீக்கிறதுக்கு அவ சொல்யூஷன் எடுத்தா, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அவளோட வளர்ப்பு தந்தை மொர்தெகாய் சொல்லிட்டாரு. மொர்தெகாய் நான் ஆண்டவருக்கு ஒப்பா, நான் அந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்ததின்படி சொல்றேன். சொல்லும் பொழுது நீ எனக்கு இதெல்லாம் செய்யற, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் விரும்புற காரியம் இதுதான் அப்படின்னு ஒரு ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறார். தெரியப்படுத்தும் போது எஸ்தர் சூழ்நிலையை பார்க்கறா. இந்த விருப்பத்தை நான் செய்யணும்னா இந்த சூழ்நிலைக்கு அது செட் ஆகாது அப்படின்னு அவ ஒரு ரீசனை சொல்றா. நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்தாகணும். ஆண்டவரை நம்ம முழுமையாய் நேசிக்கணும், முழுமையாய் ஆண்டவர் இடத்துல அன்பு கூறணும்னா சில காரியங்களை நம்ம கடந்து வரணும். ஆண்டவருக்கு சப்ஸ்டியூட் கொடுக்கறத நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லும் பொழுது ரீசன் சொல்லுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் நான் இப்படி செய்ய முடியும்னு சொல்லி அவ ரீசன்ஸை அடுக்கி வைக்கிறா. அடுக்கி வைக்கும் பொழுது மொர்தெகாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ தப்ப முடியாது. உனக்கு ஆண்டவரோட ப்ரொடெக்ஷன் இல்லை, ஆண்டவரோட பிளெஸ்ஸிங் இல்லைன்னா நீ உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளவும் உன்னை நீயே வாழ வைத்து கொள்ளவும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றத மொர்தெகாய் அங்க வெளிப்படுத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையில அதுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவலா மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆண்டவர் நம்மளோட பிசிக்கல் நீட்ல அக்கறை உள்ளவன்ற சத்தியம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அதனால சபைக்கு போனா அந்த ஜெபம் துதி இதெல்லாம் அவங்களுக்கு இதா இருக்கும். ஆனா பிசிக்கல் நீட்னு வரும்போது ஆண்டவர் ரொம்ப ஒரு இதா தெரிய மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க, அந்த விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு அக்கறை உள்ள தகப்பன்ற அந்த இது இருக்காது. அதனால ஆண்டவர் நம்ம மேல முழுவதுமே நம்ம மேல அக்கறை உள்ளவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப சொல்றாரு, நீ வந்து எப்படி தப்புவன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப ஃபைனலா எஸ்தர் எடுக்க வேண்டிய டெசிஷன் என்ன? நான் வந்து உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன். அந்த விருப்பத்துக்கு ஈடு என் ஜீவன் தான் அப்படின்னாலும் அதை நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த பொசிஷன், அதாவது 100% மொர்தெகாயோட விருப்பத்தை நிறைவேற்ற, மொர்தெகாய் விருப்பம்ன்றது அது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற 100% அர்ப்பணிப்புக்குள்ள எஸ்தர் வந்தாங்க. அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தேசத்துல யூதர்களுடைய நிலைய தலைகீழா புரட்டி போட்ட ஒரு அதிசயம், அற்புதத்துக்கு அந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்பாக எஸ்தருடைய 100% அர்ப்பணிப்பு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கும் நாம எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? 100% அர்ப்பணிப்புக்குள்ள நாம வரணும். அதுக்காக ஆண்டவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வந்து நிக்கணும் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நூறத்தனையாய் கொடுக்கிற தேவன் நமக்கு. நாம நினைப்போம் அற்பமான காரியத்தை விடுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆண்டவர்கிட்ட இருக்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பிசிக்கல் பிளெஸ்ஸிங்கும் நமக்கு அபரிவிதமா கொடுக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால எஸ்தர் வந்து செத்தாலும் சாகுறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தா. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம 100% கொடுக்க முடியாதபடி எது நம்மளை தடை பண்ணுது? எதுல நம்ம ஆண்டவரை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்? எதுல ஆண்டவரே நீங்க ஷேரிங்ல மட்டும் இருங்க, இந்த 100% இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்றோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஷேரிங்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மோடு அதை பேசுகிற தேவனா இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல எலியா வந்து எலியாவின் எழுப்புதல் எப்படி வெடிக்குதுன்னா, இப்படி ஒரு மனமாற்றம் வந்த பிறகு இருதயத்தை நீர் திருப்பினீர் அப்படின்ற ஜபம் வந்து ஆண்டவரை தொற்றுச்சு. இந்த ஷேரிங்ல இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆண்டவரை தொடவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதாவது ஆண்டவர் வேணும், ஆண்டவரை விட்டுட்டும் போக மாட்டாங்க. அதே சமயத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை தொட்டு ஆண்டவருடைய இருதயத்தை தொடக்கூடிய காரியங்களை செய்யவும் மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் அனீசியா ஃபீல் பண்ற ஒரு காரியம். விடவும் மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. இதான் நான் சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு அப்பாவை வச்சுட்டு அவர் வந்து அவருக்கு அவரோட விருப்பத்தையும் நம்ம கவனிக்கிறது இல்லை, ஆனா அவரை வந்து விடுறதும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மனது எவ்வளவு பாதிக்கப்படும். அதை போலதான் ஆண்டவரும் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இளையகுமார்னும் அதான் பண்ணான். எனக்கு ஷேரிங், நான் வந்து ஃபுல்லாக வேணாம், எனக்கு ஷேரிங் வேணும்ன்ட்டு போனான். ஆனால் அங்கே இருந்த அந்த மூத்த குமாரன் வந்து அவருடைய தகப்பனுக்காக முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான். அதனால இன்றைய தினத்தில் நாம் எழுப்புதல் அடையணும்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம், ஆழமாய் பதித்து கொள்வோம். நான் எழுப்புதல் வீரனா, எழுப்புதல் வீராங்கனையா, எழுப்புதல்ல நான் பங்குள்ளவளா மாறணும்னா என்னிடத்துல ஆண்டவர் 100% என் வாழ்க்கையில முழுமையா அவர் உலாவணும், அசைவாடணும், தீர்மானங்களை எடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. இந்த பாதி ஆண்டவருக்கு கொடுக்கிற மனநிலையை வந்து நாம் முற்றிலுமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல பிசிக்கல் எஃபர்ட்டை விட இருதயத்தை திருப்பி ஆண்டவரை தொழுது கொள்ளணும். கை தட்டுறது முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் நம்ம இருதயம் எங்க இருக்குன்றது முக்கியம். பாட்டு பாடுறது முக்கியம், அதை விட அதிக முக்கியம் நம்ம இருதயம் எதை நினைக்குதுன்றது முக்கியம். அதனால பரலோகத்துல வந்து நான் ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்றேன், நம்மளோட இருதயத்தின் சத்தம் பரலோகத்துல எக்கோவா கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பரலோகத்தை ரீச் பண்றது இருதயம் தான். இந்த பிசிக்கலை விட இருதய காரியங்கள் தான் அதிகமா பரலோகத்துல முதலாவது இடம் பிடிக்கும். ஆண்டவரை தொடர காரியமும் இருதயம் தான். அதனால இருதயத்தை திருப்பி நாம் எல்லாவற்றையும் செய்வோம். முழுமையாய் ஆண்டவர் நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் எழுப்புதலை நம்முடைய தேசத்துல தருவார். எலியாவின் நாட்கள்ல உண்டான அதே எழுப்புதல் நம்முடைய தேசத்துல வந்து கர்த்தரே தெய்வம் என்பதை நம்முடைய ஜனங்களும் நம்முடைய சபைகளும் முழுமையாய் அறிந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு காரியத்துல அடுத்த ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.